உயர்வான அடைக்கலத்தை பெற கர்த்தர் சொல்லும் வழி. நீதிமொழிகள் 29:25. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தர் ஒரு தரிசனம்தான் தந்தார். அவன் பெற்றோரும் சகோதரர்களும் யோசேப்பை அற்பமாய் நினைத்தது நிமித்தமாக அவன் வெகு பாடுபட்டான். அத்தனை பாடுகள் மத்தியிலும் கர்த்தரை மட்டும் நம்பிக்கொண்டே இருந்தான். ஏற்ற நேரம் வந்தது. அவன் நம்பின கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவனை அற்பமாய் எண்ணினவர்களுக்கு அவனே அடைக்கலம் கொடுக்க வைத்தார். சூழ்நிலை எப்படி வேணா மாறட்டுங்க, கர்த்தரை நம்புறத மட்டும் விட்டுடவே விட்டுடாதீங்க. நீங்க நம்புற கர்த்தர் ஏற்ற காலம் வரும்போது மற்ற எல்லார் கண்களுக்கு முன்பாக ஆச்சரிய விதமாய் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், எனக்கு நீர் உயர்ந்த அடைக்கலம் தரப்போவதற்காக நன்றி. தொடர்ந்து உம்மை நம்ப எனக்கு போதிய விசுவாசம் தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை